அனைவருக்கும் வணக்கம். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், அப்புறம் கிளீனிங் ஒர்க்கு நிறைய விதமான போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து எக்ஸாம் நடந்தது. ஸோ இந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 65 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. 25 கொஸ்டின் வந்து தமிழ் கொஸ்டின். ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தகுதி தேர்வு தான். ஒரு 10 கொஸ்டின் நம்ம எடுத்தால் அது வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஜிகேல தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதான் வந்து கட் ஆஃப் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 40க்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இப்போ தான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த 40 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த இதில் வரக்கூடிய, அதாவது ஜிகே பகுதியில் வரக்கூடிய கட் ஆஃப் வச்சு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து செலெக்ஷன் ஆகுறீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் பேப்பரை பார்த்தேன், கண்டிப்பாக அந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. ஸோ சயின்ஸு சோசியல்னு பேசிக்காக நீங்கள் 6 to 8 வரைக்கும் படிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க. மேக்ஸ்லாம் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இது தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான், ரைட்டா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பார்ட் பியில் பிட்யூட்ரி சுரப்பி அமைந்துள்ள இடம் இதுன்றாங்க. மூளையின் அடிப்பகுதியில் தான் வந்து பிட்யூட்ரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து இன்னும் டெப்த்தாக கேட்கணும், ஹைப்போதலாமஸ்ன்னு கேட்கலாம். ஆனால் நம்ம வந்து கல்வி தகுதியை பொறுத்து அந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் மாறுன்றதுனால ஹைப்போதலாமஸ் கொடுக்காம ஜஸ்ட் மூளையின் அடிப்பகுதியில் காணப்படுதுன்றாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் மற்றும் கடலடி நிலச்சரிவுகள் ஏற்படும் பேரலையின் பெயர்ன்றாங்க. ஸோ பேரலை வருது இல்லையா? ஸோ அந்த இது வந்து எர்த்குயிக்கு, அண்டர் வாட்டர், லேண்ட் ஸ்லைடுன்றாங்க. மோஸ்ட்லி இந்த கடலில் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுனாமின்னு சுனாமி வந்து வரும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங், அதாவது பின்வரும் மருத்துவ தாவரங்கள் எது இருமல் மற்றும் சளியை குணப்படுத்த உதவுகிறதுன்றாங்க. நெல்லி, வேம்பு, மஞ்சள், துளசின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா துளசி என்பது நமக்கு வந்து இருமல் சளியை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இந்த மஞ்சள் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இருமலுக்கு. வேம்பும் வரும், நெல்லி கூட வைட்டமின் சி இருக்குது, அது இருமல் சளிக்கு நல்லதான். பட் ஆனால் கம்பேர் பண்ணும்போது 4 ஆப்ஷன் இருக்குது. 4மே கம்பேர் பண்ணும்போது நம்ம துளசியை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்ட நோய்களில் எந்த நோயானது இரும்பு சத்து குறைபாடால் ஏற்படுதுன்றாங்க. ஸோ ரத்த சோகை நோய் அப்படின்றது இரும்பு சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய ஒரு நோய், ரைட்டா? ஸோ அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எந்த ஊட்டச்சத்தானது உடல் வளர்ச்சிக்கு தேவையானதுன்றாங்க. புரதம் என்பது நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவை. இந்த கார்போஹைட்ரேட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடல் சக்தி எனர்ஜிக்கு தேவைப்படுதுன்னுவாங்க. இந்த வைட்டமின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடல் வந்து சீராக இயங்குவதற்கு தேவை அப்படின்லாம் வந்து கொடுப்பாங்க, ரைட்டா? ஸோ வந்து புரதம் என்பது உடல் வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வைட்டமின் சி குறைபாட்டால் இருந்து என்ன ஏற்படுது அப்படின்றாங்க. நம்ம ஈறுகளில் இரத்த கசிவு என்பது வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி, ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து -100 -0 +100 போட்டிருக்காங்க. ஒரு சிம்பிளான மேக்ஸ் தான் சொன்னோம் இல்லையா? ஸோ -100 போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ரெண்டும் நம்ம இது பண்ணால் கூட நமக்கு 100 தான் வரும், +100 வரும். அதுக்கப்புறம் இங்கே -100 இருக்குது. ஸோ -100 +100 அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன வரும்? 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ரைட்டா? ஸோ 0, ஏன்னா -0 வந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் அந்த மதிப்பு வந்து மாறாது. அப்போ -100 +100 தான் நமக்கு கிடைக்குது. ஸோ -100 +100னா நமக்கு அது 0 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. ஸோ அடுத்து பாருங்கள். அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவு கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீட்டர் இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது. சரி, ஆக்சுவலாக வந்து இது ரெண்டுத்தையும் பெருக்குனா மீட்டரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் மாற்ற முடியுமான்னு பார்த்துக்கலாம். 12 மீட்டர் அடிப்பக்கம், 8 மீட்டர் உயரம்ன்றாங்க. ஸோ 12 × 8, 2 × 16 6 மீதி 1 96ன்னு வருது. 96 மீட்டர்னு வரணும், ரைட்டா? ஸோ பரப்பளவு அப்படின்னால சதுர மீட்டர், மீட்டரில் கொடுத்தாங்கன்னா சதுர மீட்டர், சென்டிமீட்டரில் கொடுத்தாங்கன்னா சதுர சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ 96 சதுர மீட்டர் அப்படின்றது கரெக்டாக தான் இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணால் போதும், அடிப்பக்கம் × உயரன்றது போட்டால் போதும். ஸோ அடுத்தது 8 பாயிண்ட், அது கமாவா அப்படின்றது நமக்கு தெரில, கமா போட்டிருக்க மாதிரி தெரியுது. 100களுக்கு முழுமைப்படுத்துக. 8436 வந்து 100க்கு முழுமைப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நீராக இருக்கக்கூடிய 100 அப்படின்னு சொன்னால் நம்ம 8400ன்னு சொல்லலாம், ரைட்டா? அந்த 36 விட்டுடுங்க, 8400 அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா? ஸோ வந்து இ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஸோ அடுத்த கொஷின்,
அசுத்தமான நீரால் பரவக்கூடிய நோய் எதுன்றாங்க. ஸோ நீரால் பரவக்கூடியது காலரா. ரைட்டா, அசுத்தமான நீரால் வரக்கூடியது காலரா. அடுத்தது வந்து வைட்டமின் சி வந்து காணப்படுவது எதுன்றாங்க. இவங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த பால், முட்டை, மீன்லாம் புரதம் தான் அதிகமாக இருக்கும். ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய், இது மாதிரி புளிப்பு ஐட்டத்தில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கும். ஸோ ஆரஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இயற்கை நிறங்காட்டி என அழைக்கப்படுவது எதுனா மஞ்சள் என்பதை வந்து நம்ம இயற்கை நிறங்காட்டின்னு சொல்கிறோம். ஸோ சயின்ஸில் தான் மேஜரான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புல இருக்குது. ரைட்டா, ஸோ அதனால் ஜிகேக்கு சயின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம் நம்ம டெஸ்ட் பேஜில் கூட. லாஸ்ட்டாக மேடம் கூட ரிவிஷன் வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் அந்த வைட்டமின் குறைபாடான நோய்கள்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம சேனலில் இருக்கும், எடுத்து பாருங்கள். 6 to 8 சயின்ஸ் 50 கொஸ்டின் போட்டிருப்பாங்கல்ல, அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்தது WHO என்பதுன்னு விரிவாக்கன்றாங்க. ஸோ இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். தமிழில் வந்து உலக சுகாதார நிறுவனம் அப்படின்றது இதுக்கான விடை. ஓகேங்களா, வாந்தி எடுத்தாலோ அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலும் நம்ம உடலிலிருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு உப்பின் சமநிலை மற்றும் சீரற்று போகிறது. இதன் காரணம் என்னன்றாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிக நீர் வெளியேற்றம். ஏன்னா வாந்தி, வயிற்றுப்போக்கு வரும்போது நம்ம உடம்புல வந்து நீர் வெளியேற்றம் ஆகுது இல்லையா. அப்போ இதுவும் சரிதான். இந்த சமநிலை இன்மை அப்படின்னு போடுறாங்க, இன்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரெண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆன்சருக்கு கொடுக்கும்போது தான் தெரியும். மேபி பி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அவங்க, ஆனால் ரெண்டும் என்பது தான் வந்து சரியாக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு டென்டேட்டிவாக ரெண்டுன்னு வச்சுக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து சி ஆப்ஷன் வந்து சரியாக வரும். அடுத்தது டேஸ் என்ற கருவி வெப்பநிலை அளவிட பயன்படுத்துன்றாங்க. ஸோ வெப்பமானி என்பது வெப்பநிலை அளக்கக்கூடிய ஒரு கருவி. இந்தியாவின் நீர் மாசடைதலுக்கான காரணம் என்னன்றாங்க. நகரமயமாக்கல், கழிவு நீர், தொழிற்சாலைகள், மூணுமே தான். ஸோ வந்து மேற்கொண்டு அனைத்தும் என்பது சரி. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர்கள் இவர்களால் நியமிக்கப்படுகின்றனன்றாங்க. ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட்டால் தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே ஸ்டேட்டில் வரும்போது நம்ம ஆளுநர் சொல்லலாம். பட் இங்கே ஸ்டேட்டாக சென்ட்ரலான்னு சொல்லலை, அதை வந்து சரியாக மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு நம்ம வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்றதான் கரெக்டாக இருக்கும். ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்கள் முடிப்பார். ஏ தனியாக அந்த வேலையை 40 நாள் முடிப்பார் எனில் பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மேக்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஏபி இருவரும் வந்து 16 நாள் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எப்படி இருப்போம், 1/a + 1/b 1/16 நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஏ வந்து 48 நாள் கொடுத்துட்டாங்க, அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ 1/48 + 1/b = 1/16 வரும். 1/b அப்படின்னா இந்த 1/48 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ரைட்டா, 1/16 - 1/48 வருதும். ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 16 இருக்கா, 3 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 48 வரும். ரைட்டா, 36 48 வரும். அப்போ மேலே கீழேயுமே நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 - 1 48 வருது. 3 - 1னா 2, 2/48 வருது. இதே சிம்பிளை பண்ணால் 2 2 4 4 2 8 24 வருது. ஸோ கீழே இருக்கிறதா விட. ஸோ 24 நாட்கள் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். 85.073 என்ற எண்ணில் 3இன் இடமதிப்பு என்னன்றாங்க. ஸோ இங்கே வந்து புள்ளியில் இருக்குது, டெசிமல் பிளேஸில் இருக்குது. ரைட்டா, ஸோ டெசிமல் பிளேஸில் இருக்கிறதுனால இது வந்து இப்படி நம்ம எடுக்கணும். 1 இது வந்து 10, இது 100, இது 1000 அப்படின்னு வரும். ஸோ 1000ல் 1ன்னு வரும். 1000ல் 1, ஏன்னா டெசிமல் பிளேஸில் இருக்குது. டெசிமல் பிளேஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 ஃபஸ்ட்டு இதை வந்து 1ன்னு வரும். ஆனால் டெசிமல் பிளேஸில் இருக்கிறதுனால அது வரலாம். அடுத்தது ஒரு நேர்கோட்டின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் அமையும் கோணம் எதுன்றாங்க. நேர்கோட்டு கூட கோணம் அப்படின்னா ஒரு கோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் புள்ளினா இதுக்கு வந்து அமையக்கூடிய கோணம் வந்து 180 டிகிரி. ஒரு நேர்கோடு இருக்குது. இந்த கோட்டில் எங்கே வேணாலும் ஒரு புள்ளி வைக்கலாம். ஸோ இதனோட கோணம் வந்து 180 டிகிரின்னு இருக்கும். ரைட்டா, ஸோ 180 தான் வரும், நேர்கோடுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதான் வரும். ஸோ அடுத்த கேள்வி, டைபாய்டு வந்து எதனால் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைபாய்டு வந்து இந்த சால்மோனெல்லா டைபின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதனால் வரக்கூடிய ஒரு வியாதி. இரும்பு துரும்பிடிக்கிறது என்பது வந்து வேதியியல் மாற்றம். ரைட்டா, அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ரைட்டா, ஏன்னா கெமிக்கல் சேஞ்சு தான். ஸோ அடுத்தது வைரஸினால் உருவாக்கக்கூடிய நோய் எதுன்னுவாங்க. சரி கேட்டிருக்காங்க. சாதாரண சளி என்பது வந்து வைரஸ்னால் தான் வரும். சாதாரண சளி காய்ச்சல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் ஃபீவர் இருக்குது, வைரஸ் காய்ச்சல் இருக்குதுலாம் சொல்லுவாங்க. ஸோ சாதாரண சளி காய்ச்சல்லாம் வந்து வைரஸ்னால் வரக்கூடியது. ஸோ சாதாரண சளி என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்தது இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை, பசுமை புரட்சியை தந்தை MS சுவாமிநாதன். ரைட்டா, குரியன் என்றவர் அந்த வெண்மை புரட்சிக்கு வருவார். MS சுவாமிநாதன் என்பவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கும்பகோணம். இப்போ ரீசெண்டாக கூட இருந்தார், அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை நடக்கவே MS சுவாமிநாதன்.
ஸோ அடுத்து வந்து கல்வி உரிமை சட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. குழந்தைகள் எந்த வயதுக்கு உட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வினா 6 முதல் 14 வயது வரை, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கம்பல்சரி வந்து எஜுகேஷன் கொடுக்கணும்னு சட்டம் இருக்குது. ஸோ இது வந்து 6 முதல் 14 வயது வரை அப்படின்றதான் சரி. அடுத்தது W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை என்னன்றாங்க. ஆனால் டபிள்யூக்கான வேல்யூ எதுவும் கொடுக்கல, சும்மா நாமளாக 1 2ன்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு வாரம் W நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா 1ன்னு வரும், அப்போ வந்து 7 நாட்கள் இருக்குது. W 2 போட்டிங்கன்னா 7 2 14, அப்போ 14ன்னு வரும். ஸோ அப்போ 7ஓட மல்டிப்புளில் தான் வந்து அந்த வாரங்களோட அந்த எண்ணிக்கை இருக்கும், நாட்களோட எண்ணிக்கை இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து 7W, உதாரணத்துக்கு 3 வாரத்தில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோமே, 3 வாரத்தில். அப்போ 7 × 3 போட்டிங்கன்னா 3 7 21 நாள்னு சொல்லலாம். அப்போ வந்து 7W தான் வரும். ஸோ டி ஆப்ஷன் வந்து சரி. ஸோ அடுத்தது 25 ஒரு அப்பர் லிமிட் போட்டிருக்காங்க, கிளாஸ் இன்டர்வல் போட்டு 35ன்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேல்நிலை என்னன்றாங்க, மேல்நிலை என்னது பெருசாகிறது, ரைட்டா 35 என்பது சரி. ஸோ சி ஆப்ஷன் சரியாக இருக்கும். தள்ளுபடி வந்து டேஸில் கழிக்கப்பட்டு விற்பனை விலை செய்யப்படுதுன்றாங்க. தள்ளுபடின்றது எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்க ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்டா. ஸோ அந்த ரேட்டில் தான் கொடுப்பாங்க, அது குறித்த விலைன்னு சொல்லுவோம். குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி பண்ணுவாங்க, ரைட்டா. அதுதான் வந்து விற்பனை விலையாகும், ரைட்டா. உதாரணத்துக்கு ஒரு பொருளோட ரேட் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 15 ரூபான்னு குறித்து வச்சுருப்பாங்க. 15 ரூபான்னு குறிச்சிட்டு தள்ளுபடி பண்ணுவாங்க. தள்ளுபடி என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 ரூபா 1 ரூபான்னு தள்ளுபடி பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க, 12 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஸோ குறித்த விலை என்பது 15, அதில் விற்கிற ரேட்டு 12னா அந்த குறித்த விலையில் தான் தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க. சார் தள்ளுபடி கொடுத்தாலும் அவங்க நஷ்டம் ஆகுமானா நஷ்டம் ஆகாது. ஏன்னா உண்மையான ரேட் என்னது 10 ரூபா தான் உண்மையான ரேட் ஆகும். ஆனால் 2 ரூபா லாபத்துக்கு தான் விற்பாங்க. ஆனால் அந்த உண்மையான ரேட்டை விட ரொம்ப அதிகமாக வச்சு தான் அந்த ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ரைட்டா. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளுபடி கொடுப்பாங்க. தள்ளுபடி கொடுத்தாலுமே அவங்க அதுலேயும் லாபம் பார்த்துருவாங்க, ரைட்டா. ஸோ அப்போ வந்து குறித்த விலையிலேருந்து கழித்து தான் வந்து தள்ளுபடி கொடுப்பாங்க, அதுதான் வந்து விற்பனை விலைன்னு சொல்கிறது, ரைட்டா. சரி. ஸோ அடுத்தது இனப்பெருக்க முதிர்ச்சியின் காலமான 11 முதல் 19 வயது வரை உள்ள பருவத்தை எவ்வாறு குறிப்பிட்றாங்கன்னா அடால்சன்ஸ் சொல்லுவாங்க, ரைட்டா. அடால்சன்ஸ் சொல்லுவாங்க, வளரிளம் பருவம்னு சொல்லுவோம். அடால்ட்டு அந்த 11 அல்லது 12 13லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 19 வரைக்குமே வந்து வளரிளம் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். வளரிளம் பருவம் தமிழில் சொல்கிறாங்க. அடால்சன்ஸ்ன்றது கரெக்டாக இருக்கும், அது ஏ ஆப்ஷன். அடுத்தது கீழ்கண்டவற்றில் எது விதை விதைத்தலின் எளிமையான முறைன்றாங்க. ஸோ இங்கே மேற்கண்ட அனைத்துன்னு கொடுத்துருக்கனால நான் மேற்கண்ட அனைத்துன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப எளிமையான மெத்தட் என்னென்னா கைகளால் இப்படி தூவி விடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். கைகளால் தூவுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஊன்றுதல் விதைக்கும் கருவின்றாங்க. ஸோ வந்து கைகளால் கூட மேன் பவர் தேவைப்படும், மிஷினில் போட்டால் அதுவும் ஈஸி தான். அப்படி பார்க்கும்போது நமக்கு 3மே ரைட்டாக வர மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் வந்து நான் மேற்கண்ட அனைத்தம் அப்படின்றத கொடுத்துருக்குறேன், ஓகேங்களா. அடுத்தது வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் உலகிலேயே முதலிடத்தில் உள்ள நாடு எதுன்றாங்க. வாழைன்னு வந்தாலே நம்ம இந்தியா தான் வரும். ஸோ வந்து இதுக்கு இந்தியா. அடுத்தது எந்த கோளானது சூரியனிலிருந்து 4ஆவதாக அமைந்துள்ளது, இது வந்து செவ்வாய், அது செவ்வாய். அடுத்தது வந்து சர்வ கரைப்பான், ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின், ரைட்டா. சர்வ கரைப்பான் என்பது நீர். நம்ம சுண்ணக்கட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பள்ளிகளில் ஸ்கூலில் சாக் பீஸ் யூஸ் பண்ணுறோமே, அது அந்த சாக் பீஸ் வந்து சுண்ணக்கட்டி என்பது கால்சியம் கார்பனேட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ரைட்டா. டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பவர் துணை குடியரசுத் தலைவர், இவர் குடியரசுத் தலைவர். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்பவர் குடியரசுத் தலைவர். அந்த ஆப்ஷனே கன்ஃபியூஷன் பண்ணுறது கூட உங்களுக்கு வேலையே கிடையாது, வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போ ராதாகிருஷ்ணன் கொடுத்தா கூட ராதாகிருஷ்ணனா ராஜேந்திர பிரசாத் தான் கன்ஃபியூஷன் வரும். ராதாகிருஷ்ணன் கொடுக்கவே இல்லை, அப்போ டைரெக்டாக நம்ம ராஜேந்திர பிரசாத் போடலாம். அடுத்தது உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வந்து 62. குறிஞ்சி திணைக்குரிய முக்கியமான கடவுள் யாருன்னா முருகன். வாய்வழி நீரேற்ற கரைசலில் அடங்கியுள்ளவை. இந்த வயிற்றுப்போக்கை பற்றி கேட்டுருக்காங்க பாருங்கள். அந்த வயிற்றுப்போக்கிலே வாய்வழின்றாங்க. அந்த ஓஆர்எஸ் பவுடர்னு சொல்கிறோம்ல, அந்த ஓஆர்எஸ் பவுடரில் வந்து உப்பு இருக்கும், சர்க்கரை இருக்கும் மற்றும் நீரும் இருக்கும், ரைட்டா. ஸோ வந்து ஓஆர்எஸ் பவுடர் மெடிக்கலில் போய் வாங்கி குடிச்சிங்கன்னா அதில் கண்டென்ட் வந்து அதுதான் இருக்கும். வீட்டில் கூட நாங்களாம் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது லெமனை புழிஞ்சு விட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரை அந்த தண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீர் இழப்பு அப்படின்றத தடுக்கப்படும். அவசரத்துக்கு மெடிக்கலுக்கு போக முடியல, அப்படி தான் செய்வோம். வீட்டில் பாட்டி வைத்தியன்னு சொல்லுவாங்க, நாங்களாம் அப்படி தான் செய்வோம். நீங்கள் எப்படி சரிங்க வந்து கமெண்ட்ஸில் என்ன சொல்லுங்கள், ரைட்டா. உப்பு சர்க்கரை தண்ணி இதான் மெயின் பாயிண்ட்டு. அப்போ தான் வந்து உடம்புல வந்து நீர் சத்து குறைபாடு ஏற்படாது. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா உடனே குளுக்கோஸ் போடணும், 4 குளுக்கோஸ் சேர்த்து 3 குளுக்கோஸ் சேர்த்துன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஓஆர்எஸ் பவுடரில் வந்து உப்பு சர்க்கரை மற்றும் நீர், அதாவது நீர் நம்ம கலந்துக்கிறோம், அதில் இருக்கிறது உப்பு சர்க்கரை, ரைட்டா. சரி, அடுத்தது கீழ்கண்டவற்றில் எந்த மருந்தானது மருந்துகளின் ராணி வந்து பென்சிலின் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ அடுத்து பாருங்கள், 10 +
17 ப்ளஸ் டிவைட் போட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ கொஞ்சம் மங்களாக தெரியுது எல்லாமே. அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, கொஞ்சம் கிளாரிட்டியாக அனுப்பல கொஷினு. ஸோ இது எப்படி போட்டிருக்காங்கன்னா 10 + 17 ப்ராக்கெட்டு டிவைடு 3. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பாட்மாஸ் ரூல்ஸ்னு சொல்லுவோம்ல, அதாவது ப்ராக்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 10 17 ஸோ 27ன்னு வருது. இங்கே டிவைட் 3 இருக்குது. ஸோ டிவைட் 3ன்னு போட்டிங்கன்னா 9 27ன்னு வரும். ஸோ வந்து இதுக்கு 9 என்பதே இதுக்கான விடை. ஸோ மேக்ஸும் கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. சயின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க, சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் க்ளீன் ஒர்க்னா அதுக்கு ரிலேட்டான கொஸ்டின்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாம்லாம் நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 10th 12th முடிச்சிருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சிலாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. ஸோ கமெண்ட்ஸில் பார்ட் பியில் மட்டும் தமிழை விட்டுடுங்க. தமிழ் 25க்கு 10 போட்டாலே எலிஜிபிள் ரைட்டா. நான் தமிழை கேட்கல. இந்த பார்ட் பிக்கு மொத்தம் 40 கொஷின் இருக்குது ரைட்டா. கண்டிப்பாக கட் ஆஃப் வீடியோ போடுங்க சார்னு கேட்பீங்க. நான் கட் ஆஃப் வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் 40க்கு இந்த வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட இந்த டென்டேட்டிவ் கீயின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன வருது, 40க்கு நீங்கள் 30 எடுத்துங்களா, 35 34 37 இல்லை 40க்கு 40மே ரைட்டா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை வந்து அப்புறமா வந்து நம்ம பேசலாம். ரிவில் அவங்களே வந்து அஃபிஷியல் டென்டேட்டிவ் கீ ஆன்சரும் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க ரைட்டா. ஸோ தமிழுக்கான ஆன்சருக்குலாம் நான் டெலகிராமில் போட்டு வரேன். அது ரொம்ப சிம்பிள் தான். 25 கொஷின் தான் ரெடி பண்ணியாச்சு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்றதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதுக்கான ஆன்சர் கீ வந்து கொடுக்குறேன். ஸோ ஆன்சர் கீ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேபி இதில் ஏதாவது 1 2 தவறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரைட்டா. கமெண்ட்ஸில் இந்த கொஸ்டின் நம்பர் வந்து இந்த ஆன்சர் வராது சார், வேறு ஆன்சர் இந்த ஆன்சர் வரும், என்ன ஆப்ஷன் வருமோ ஸோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதை பார்க்குறேன். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.